இப்பொழுது ராம சசிதர குருக்கள் அவர்களோடு ஆசிரியரை வழங்குவார். அனைவருக்கும், இந்த சபையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதிக நேரம் எடுக்கவில்லை, நேரங்கள் போதாது அழுத்தமாக இருக்கின்றது. இந்த வகையிலே ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் தங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்போடு இந்த வருஷம் 10வது அகவையில் தளிர் நடை போட்டு மெதுமெதுவாக நடந்து வருகின்ற நேரத்திலே இந்த ஆலயத்துக்கான பெரும் உதவிகளை செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த அப்பொழுது ஒரு கூறியிருந்தார், இந்த தைப்பொங்கலானது உலகில் இருக்கின்ற எல்லா மக்களும் அந்த சூரியனை நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு விழா. ஆனால் உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய நன்றி செலுத்தும் விழாவாக இது அமைந்து விட்டது என்று சொல்வதை யோசிப்பேன். இங்கு இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்கள், லுட்சனை தாண்டி இருக்கின்ற, அதாவது சுவிஸ்பூராக இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களினுடைய அந்த பரிபூரண ஒத்துழைப்போடு இந்த ஆலயமானது உருவாக்கப்பட்டது. அனைவருக்கும், அதாவது நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுடைய பாரம்பரியத்தோடு வாழ அந்த ஒத்துழைப்பை செய்து கொண்டிருக்கின்ற செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் அன்னை ராஜராஜேஸ்வரி அன்னையினுடைய திருவருளும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆலயத்தினுடைய சில விடயங்களை கூறி மற்ற நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த வருடம் நாங்கள் சில விடயங்களை உருவாக்கி இருக்கின்றோம். ஆலயத்தினால் சக்தி உணவு சேவை, சிற்றுண்டி சேவையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். விரும்பியவர்கள் நீங்கள் முற்கூட்டியே உங்களுடைய பதிவுகளை செய்து ஆலயத்திலே உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த வருடத்தில் இருந்து எங்களுடைய ஆலயத்தினுடைய மாத வளர்ச்சி நிதிகள் தருபவர்களுக்கான அந்த பற்றுச்சீட்டுக்களை நாங்கள் அனுப்புவதற்கான அந்த பெரிய திட்டத்தையும் செய்து அனைவருக்கும் நாங்கள் அதை அந்த கடிதங்களையும் அனுப்பியிருக்கின்றோம். அதுபோல இங்கு எங்களுடைய நடைமுறை செலவுகள் காரணமாக இந்த நாளாந்த சில உபயங்களுடைய கட்டணங்களையும் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சிறிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம் என்பதையும் அறிய தந்திருந்தேன். இதை ஏன் இந்த மண்டபத்திலே கூற வேண்டுமென்றால், இதை நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 2018ஆம் ஆண்டு அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறிய கட்டணத்தை நாங்கள் எல்லோரும் உபயமாக கேட்டிருந்தோம். பக்தர்களுடைய தொகை அதிகரித்து செல்லுகின்றது. எனவே வாழ்க்கை செலவுகள், பொருட்களுடைய விலைவாசிகள் கூடி செல்கின்றது. எனவே ஒரு சிறிய, உங்களையும் தாக்காத வண்ணம் எங்களையும் தாக்காத வண்ணம் ஒரு சிறிய கட்டணத்தை நாங்கள் சற்று உயர்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதை நீங்கள் புரிந்து ஒத்துழைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய விடயத்தை குறித்து முடிக்கின்றேன். அதாவது ஒருவர் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பார், கடவுளே, நான் உன்னை எவ்வளவு தூரம் கும்பிடுகின்றேன், எவ்வளவு எல்லாம் செய்கிறேன், கோவிலுக்கு வாரன், தேவாரம் பாடுறேன், எல்லாம் செய்கின்றேன், தொண்டுகள் செய்கின்றேன், அது எல்லாவற்றையும் செய்கின்றேன், நீ எனக்கு ஒன்றுமே செய்வதில்லை என்று சொல்லி மிகவும் கடவுளை திட்டிக் கொண்டிருக்கின்ற. அப்பொழுது கடவுள் காட்சி தருகின்ற, சரி, நான் இனி என்னை திட்டுவது என்னுடைய காதில் விழுந்தது, சரி, நான் உனக்கு வரங்களை தர விரும்புகின்றேன். அதற்கு முதலாக நீ என்னை திட்டுகின்றாய், முதலாவதாக உன்னுடைய கைகளை எனக்குத்தா, நான் உனக்கு 1,00,000 பிராங்குகள் நான் தருகின்றேன் என்று. அப்பொழுது அந்த பக்தன் கூறினார், இந்த கைகள் இல்லாவிட்டால் நான் உண்ண முடியாது, நான் மற்றவர்களை என்னுடைய அன்றாட வேலைகளுக்கு மற்றவரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும், எனவே அதை நான் தரமாட்டேன் என்று. நீதானே என்னை திட்டினாய், உனக்குத்தான் நான் பணம் தர வந்திருக்கின்றேன் என்று கடவுள் கூறுகின்ற. சரி, கைகள் வேண்டாம், உன்னுடைய கால்களைத்தா என்று கேட்கின்ற. சரி, கால்களை நான் தந்துவிட்டால் நான் எப்படி நடமாட முடியும், எனவே கால்களையும் தர முடியாது என்று. சரி, இவ்வாறாக உன்னுடைய கண்களைத்தா என்று கேட்கின்ற. அப்பொழுது நான் உனக்கு 5,00,000 சுவிஸ் பிராங்க் தருகின்ற, உன்னுடைய கண்களைத்தா என்று. அப்பொழுது கூறுகின்றார் அவர், இந்த கண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகையே நான் காண முடியாது, எனவே நான் அதையும் தர முடியாது என்று. அப்பொழுது கடவுள் கூறுகின்றார், விலை மதிப்பில்லாத உடல் உறுப்புகள் உன்னுடைய கைகளிலே இருக்கின்றது, அதை நீயே உணர்கின்றாய். உன்னிலும் பார்க்க எவ்வளவோ மக்கள் கீழானவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள்.
அதாவது கைகள் முடியாதவாறு, கால்கள் நடக்க முடியாதவாறு, காதுகள் கேட்காதவாறு, கண்கள் பார்வையற்றவர்களாக எவ்வளவோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நீ செய்த ஒரு புண்ணியத்தின் பலனாக நீ ஒரு முழுமையாக மனிதனாக இருக்கின்றாய். எனவே ஏன் நீ என்னை திட்டுகின்றாய்? முயற்சிகளை செய். ஒருவருடைய கர்ம பலனுக்கு அடிப்படையிலே ஒருவர் பிறக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே எந்தெந்த கட்டங்களிலே எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த விடத்திலே வர வேண்டும் என்பது தீர்மானிப்பது அவர்களுடைய கர்ம வினை பயன். அந்த ஜாதகம் என்கின்ற பொழுது விடயம் ஒரு கர்ம வினை பயன் அடிப்படையிலே நாங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையிலே வருகின்றது. இது நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும். இதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே அவற்றை நாங்கள் எவ்வாறு நாங்கள் இந்த கர்மாக்களை கழிக்கலாம் என்றால், இந்த உலகிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாங்கள் மற்றவர்களை துன்புறுத்தாது, மற்றவர்களுக்கான உதவிகளை செய்து, தான தர்மங்களை செய்து, மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றினாலும், அதாவது மனத்தினாலும் நல்லதை நினைத்து, வாக்கினாலும் நல்லதை நினைத்து, அந்த மெய் உடம்பினாலும் நல்ல விடயங்களை நாங்கள் செய்து, அதன் மூலம் நாங்களை பலன் பெறுவதுதான் வாழ்க்கை என்கின்ற விடயத்தை கடவுள் உணர்த்துகின்றார். அப்பொழுதுதான் இந்த மனிதன் உணர்கின்றான், உண்மையிலேயே நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு உறுப்புக்களை வைத்துக்கொண்டு நான் கடவுளை உன்னை திட்டிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளென்று. நாங்களும் எங்களிலே பலர் இவ்வாறுதான். நல்ல விடயங்கள் நடந்தால் நாங்கள் கடவுளை போய் நன்றி சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒன்று நடந்தால், இப்போ போய்கள் வலிக்கு விழுந்தால், இந்த ஐயற்ற நிகழ்ச்சிக்கு வந்தோம், ராஜேஸ்வரி அம்மன் நிகழ்ச்சிக்கு வந்தோம், வலிக்கு விழுந்துட்டோம், இந்த அம்மன் என்ன செய்தா என்ன பார்த்தா, சும்மா ஏதாவது இப்போ கார் எடுக்கக்குள்ள ஒரு ஏதாவது ஒன்றில் முட்டுப்பட்டா சரி, ராஜேஸ்வரி அம்மனும் சரி ஐயரும் சரி, ஏனென்னா உடனே சொல்கிறது, வந்தம் இந்த கோயில் நிகழ்ச்சிக்கு வந்த இடத்துல காரை கீறி போட்டுது, இந்த அம்மன் என்ன பார்த்தார், ஐயா என்ன செய்தார் என்று இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கர்மவினை அடிப்படையிலே நடைபெறுகின்றது என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இந்த பொங்கல் விழா மிக முக்கியமாக தொண்டர்களுடைய பெரும் ஒத்துழைப்போடு இந்த விழாவை நாங்கள் செய்கின்ற பொழுது, கடந்த வருடங்களில் நாங்கள் சிற்றுண்டிச்சாலையை வைத்திருந்தோம். ஏனென்றால் இந்த விழாவுக்கான செலவுகளை ஒரு பகுதியை எங்களுடைய ஆலயத்தினால் நாங்கள் ஈடு செய்ய முடியும். ஏனைய செலவுகளை நாங்கள் ஈடு செய்வதற்காக நாங்கள் அந்த சிற்றுண்டிச்சாலையை நடத்தியிருந்தோம். நாங்கள் ஒருவரிடமும் எந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனங்கள் யாரிடமும் நாங்கள் எந்த ஒரு ஆதரவுகளையும் வியாபார ஆதரவுகளையும் நாங்கள் நாடவில்லை. சென்ற வருடமும் சரி, இந்த வருடம் சரி. இந்த வருடம் ஒரே ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது, ஆன்மீக கேளிபதில் நிகழ்வு. அதுக்கு மட்டும் கமல் அவர்கள் அந்த பரிசு பொருளை தர இருக்கின்றார். அதாவது குட்ஷைனை தர இருக்கின்ற 3 பரிசுகள் தர இருக்கின்றார். 50, 20, 50, 30, 20 போன்ற அந்த குட்ஷைனை மட்டும் தர இருக்கின்றார். ஏனைய அந்த எதுவுமே நாங்கள் வாங்கவில்லை, யாருமே கேட்டு வாங்கவில்லை. ஆலயத்தினால் தனித்து நாங்கள் எங்களுடைய இந்த சிற்றுண்டிச்சாலையை வைத்து நடத்தினோம். இந்த வருடம் எல்லா தொண்டர்களும் கூறியிருந்தார்கள், ஐயா நாங்கள் இந்த வருடம் எல்லோருக்கும் இந்த உணவை இலவசமாக நாங்கள் கொடுத்து, நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த செலவை பங்கிட்டு, அந்த செலவை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்து, இந்த உணவுகளை எல்லாவற்றையும் செய்து, அந்த மண்டபத்தினுடைய செலவுகளை நாங்கள் எல்லாவற்றையும் இந்த ஒலி அமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற அனைத்துக்கு நாங்கள் அந்த எல்லாவற்றையும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியதுக்கு அமைவாக இந்த வருடம் உங்களுக்கான அந்த பார்த்தீர்கள் என்றால் இலவச உணவு சேவையை நாங்கள் இந்த செய்திருக்கின்றோம். அதற்கு இந்த ஆலய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவ்வளவு நெருப்பாக தங்களை வருத்தி இந்த அன்னையினுடைய அந்த ஆலயத்துக்காக மிக நெருப்பாக தங்களை வருத்தி உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இங்கு கலை நிகழ்ச்சிகளை மற்றும் தந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டு மாணவர்களை பயிற்றுவித்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஏனைய நிகழ்ச்சிகளிலும் செய்து கொண்டிருக்கின்ற தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கு ஒலி அமைப்பு நிழல்பட அமைப்புகள் செய்து கொண்டிருப்பவர்கள், நேரலையிலே விட்டு கொண்டிருப்பவர்கள், ஒலி அமைப்பு செய்கின்ற ராஜ், ஒளி அமைப்பு செய்கின்ற ரஜீவன் மற்றும் நேரலையாக விட்டு கொண்டிருக்கின்ற ஒளியை ரவீந்திரன் பத்மநாதன், அதுபோல இங்கு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற சயந்தன் அவர்கள் எல்லோருமாக இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றுவிடும். நாங்கள் அடுத்த வருடம் நாங்கள்
வித்தியாசமான முறையிலே இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே மாற்றங்கள் வர இருக்கின்றது. எனவே அடுத்த வருடத்தின் நாளை தினம் குழந்தைகளுக்கு விடுமுறை, ஆனால் மற்றவர்களுக்கு வேலை இருப்பது தெரியும். நிச்சயமாக 9:20க்குள் நாங்கள் நிகழ்ச்சிகளை முடிப்போம். இறுதியாக அம்மாஸ் ட்ராவல்ஸ் அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்வு ஒன்று நடைபெற இருப்பதையும் அவர்கள் அறியத் தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த நிகழ்விலே அவர்கள் 100 ஃப்ராங்க் குட்செயினை உங்களுக்கு தரவும் இருப்பதையும் தெரியப்படுத்துமாறு கேட்டிருந்தார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழியுங்கள். உணவுகள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உணவுகள் உங்கள் இருப்பிடம் நோக்கி வர ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை உண்டு இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்குமாறு கேட்டு இன்றைய தினம் இப்பொழுது ரேப் இசை நடைபெற இருக்கின்றது. அதை பற்றி கூறிவிட்டு செல்கின்றேன். ரேப் இசையை வழங்க வருகின்றார் அல்பர்ட் கதிரவன் அவர்கள். அவர் ஒரு கேட்டீர்கள் என்றால் தெரியும், இப்பொழுது கேட்க போகிறீர்கள். சிறப்பாக இருக்கும், வெகு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் மே மாதம் ஒரு நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சிக்கான நுழைவுச் சீட்டுக்களை இங்கு விற்பனை செய்யலாமா ஐயா, அறிவிக்கலாமா என்று கேட்டார். எங்களை பொறுத்தவரையிலே யாருமே நாங்கள் அவர்களுடைய முயற்சியினால் முன் வருவதற்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் இல்லை. விரும்பியவர்கள் அந்த நுழைவுச் சீட்டை பீபரிஸ்ட் மண்டபத்திலே மிக வெகு சிறப்பாக நடத்த இருக்கின்றார் கதிரவன் அவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் விரும்பினால் உங்கள் சார்பாக நுழைவுச் சீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த இசையை கேட்ட பின்பதாக நீங்கள் உங்களுடைய தனித்து உங்கள் முடிவுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த ஆலயம் சிறப்பாக வளர ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மறுபடியும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.